ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/1/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய நாம தான் தேவதைகளாக ஆகிட்டு இருக்கிறோம். ஏன்னா பாபாவுடைய உயர்ந்த வழி நமக்கு தான் கிடைக்குது அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? பாபா தேவதை ஆகிறதுக்கான உயர்ந்த வழியை பாபா கடவுளே வந்து எனக்கு கொடுக்குறாரு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிட்டு தேவதை ஆகிறதுக்கான முயற்சியும் பண்ணணும். இல்லைன்னா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? ஒரு பொக்கிஷம் இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலைன்னா அது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான் இது. கேள்வி: யாருக்கு புது ரத்தம் ஓடிட்டு இருக்குதோ அவங்கக்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கணும், போதை இருக்கணும். அது என்ன? இந்த உலகம் பழைய உலகமாக இரும்பு யுகமாக மாறிடுச்சு, தங்க யுகமாக இருந்தது. இந்த யுகத்தை புதிய தங்க யுகமாக மாற்றுறதுக்காக, அதாவது பழைய உலகத்தை புதுசாக மாற்றுறதுக்கான ஆர்வம் இருக்கணும் இல்லையா? இது எவ்வளோ பெரிய விஷயம். இரும்பை தங்கமாக்குறதுன்றாங்க, இரும்பு உலகத்தையே தங்க உலகமாக மாற்றுறோம். அது எவ்வளோ போதை இருக்கணும். கன்னிகைகளுக்கு புது ரத்தம் இருக்குது அப்படின்னா தன்னை மாதிரி இருக்கிறவங்கள எழுப்புற சேவை பண்ணணும். சேவை செய்யக்கூடிய அந்த போதை வந்து நிரந்தரமாக இருக்கணும். ஸோ ஆரம்பத்தில் குஷியாக சேவை செய்கிறது, அதுக்கப்புறம் சேவை செய்கிறதே விட்டுறக்கூடாது. சொற்பொழிவு செய்கிறதுல ரொம்ப போதை இருக்கணும் இல்லையா? ஆரம்பத்தில் இப்போ சென்டர்லலாம் இருக்கிறாங்கன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது. சரி நமக்கு அவ்வளோதான்ட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் டக்குன்னு சேவை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஸோ அதில் போதை இருக்கணும். ஸோ இப்போ இருக்கவே இருக்குது சோஷியல் மீடியா இல்லையா? ஊறப்பட்ட சேவை செய்யலாம். முகம் காட்டினா பிரச்சனை, முகம் காட்டாமல் பண்ணலாம், எவ்வளோ சேவை பண்ணலாம். ஸோ இதில் ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கணும். பாடல்: இரவு பயணியே. ஓம் சாந்தி. குழந்தைங்க, இந்த பாட்டுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பக்தி மார்க்கத்துடைய கார் இருள் முடிஞ்சிட்டு இருக்குது, அதுதான் இரவு பயணி. அந்த கார் இருள் வழியாக வெளிச்சத்துக்கு நாம் போயிட்டு இருக்கிறோம். நாம் கிரீடம் அணிகிற நேரம் வந்துட்டு இருக்குது இல்லை? உலகத்தின் மகாராஜா ஆகிற நேரம் வந்துட்டு இருக்குது. எப்போ பாபா குழந்தையானமோ அன்றைக்கே பாபா கிரீடம் அணிஞ்சிட்டார் சூக்ஷ்மமாக. அதோடைய நினைவு தான் ராமர் கூட வாலியை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுக்ரீவனுக்கு அந்த மணிமகுட சூட்டு விழா நடத்துவார். அதேமாதிரி ராவணனை கொல்றதுக்கு முன்னாடியே ராவணனுடைய தம்பி விபீஷ்ணனுக்கு அதேமாதிரி மணிமகுடம் சுட்டி அழகு பார்ப்பார். ஸோ அந்த போதை இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நாளில் நான் இந்த உலகத்தின் அதிபதியாக முடிசூட போகிறேன். இதெல்லாம் மைண்டில் வந்து நினச்சி பார்க்கணும். இங்கே மனுஷன்லேருந்து தேவதையாகக்கூடிய லட்சியத்தோடு உட்காந்துட்ருக்குறீங்க, சும்மா உட்காரல. சன்னியாசிகள் வந்து தன்னை ஒன்றுத்துக்கும் உதவாத எருமைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் எருமையாகவே ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்தி மார்க்கத்துடைய உதாரணம். ராமர் குரங்கு படையை பயன்படுத்தினாருன்னு கூட உதாரணம் இருக்குது. நாம் தான் இரட்டை கிரீடமுள்ள தேவதையாக ஆகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? குரங்கு மாதிரி இருக்கிறவங்கள உலகத்தின் அதிபதியாக மாற்றுறார், இரட்டை கிரீடம் அணிந்தவராக மாற்றுறார். ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா நான் இந்த படிப்பை படித்து பிறகு டாக்டராக இன்ஜினியராக ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதேமாதிரி நாம் கூட இந்த படிப்பின் மூலமாக தேவதை ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்னு சொல்கிறாருல்ல, அதோடைய அர்த்தம் என்ன? இந்த உடம்பை விட்ட அந்த ஒரு வினாடியில் தலையில் கிரீடம் வந்துட போகுது அப்படின்னு ராஜ குடும்பத்தில் போய் பிறக்க போகிறீங்க. இது ரொம்ப அழுக்கான சீச்சி உலகம் இல்லையா? புது உலகம்தான் முதல் தரமான உலகம். பழைய உலகமும் முற்றிலும் மூன்றாந்தர உலகம். இது அழிய போகுது. ஸோ அதனால் இந்த அழிய
போகிற உலகத்தில் நம்ம கவனம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு கம்பெனியை பற்றி ஒரு நியூஸ் வருது. அந்த கம்பெனி இப்போ டேக்ஸ்னால் ரொம்ப பாதிக்கப்படுது, வெளிநாட்டில் அமெரிக்காவில் டேக்ஸ் வச்சதுனால பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ன்னு வச்சுங்களேன். அது ஷேர் மார்க்கெட்டில் கடன்னு இறங்கும். பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே அதுலேருந்து முதலீடை எடுத்துடுவாங்க. எடுத்து வேறு ஏதாவது நல்ல இதில் போடுவாங்க. அந்த மாதிரி உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் புத்தியை ஏன் போடுறீங்க? ஏன்னா புத்தியை அதில் வைக்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டாக போகுது. ஸோ அப்போ புது உலகத்தில் நம்ம புத்தியை போடணும். ஸோ அதுதான் முதல் தரமான உலகம். புது உலகத்துக்கு எஜமானராக ஆக்கக்கூடியவர் கண்டிப்பாக உலகத்தை படைக்கக்கூடியவராக தான் இருப்பார். ஏன்னா புது உலகத்தை உருவாக்கக்கூடிய பாபாவை தவிர வேறு யாரும் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த சிவபாபா தான் நமக்கு இந்த கல்வியை கற்பிக்கிறார். அந்த போதை இருக்கணும். முழுமையாக ஆத்மாபிமானி ஆகிட்டிங்கன்னா வேறு என்ன வேணும்னு பாபா சொல்கிறேன். அதில் தான் எல்லாமே இருக்குது. ஆத்மாபிமானி ஆகிட்டா எல்லாமே உங்களை தேடி வரும். ஆத்மாபிமானி ஆகணும், அதில் தான் லட்சியம் இருக்குது. எல்லாத்தையும் அடையணும்னா நீங்கள் ஆத்மாபிமானி ஆகணும். ஸோ அதுக்காக தான் பிராமணர் ஆகி இருக்கிறீங்க. பிராமணர்லேருந்து தேவதையாக ஆகிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு ஆத்மாபிமானி ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. தேவதைகள் பாருங்கள் எவ்வளோ தூய்மையாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் எவ்வளோ அழுக்காக இருக்கிறாங்க, தூய்மை இழந்து இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு உருவம் மனுஷன் மாதிரி இருந்தாலும் குணம் எப்படி இருக்குது? குரங்கை விட மோசமாக இருக்குது. தேவதைகளுடைய பூஜாரிகளாக இருக்கிறவங்க தேவதைகள் முன்னாடி போய் நீங்கள் எல்லா குணங்களும் நிரம்பியவர்கள், 16 கலைகள் முழுமையானவர்கள், ஆனால் நாங்களோ விகாரிகளாக பாவிகளாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உருவம் என்னமோ மனுஷன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் குணம் குரங்கு மாதிரி இருக்குது பூஜாரிகளுக்கு. இப்போ இவங்க மகிமை பாடுறாங்களே தேவதைகளுக்கு, அவங்களுடைய முகமும் மனுஷன் மாதிரி தான் இருக்குது. ஏன் அவங்களுக்கு மகிமை பாடுறாங்க? ஏன்னா அவங்களுடைய குணம் அப்படி இருக்கும். தன்னை அசுத்தமான விகாரிகள்னு சொல்லிக்கிறாங்க. எங்ககிட்ட எந்த குணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேருமே மனிதர்கள் தான் இல்லை, தேவதைகளும் மனிதர்கள் தான். ஆனால் தெய்வீக குணம் நிரம்பியவர்கள். கலியுகத்தில் இருக்கக்கூடிய பூஜாரிகளும் மனிதர்கள் தான், ஆனால் அசுர குணம் கொண்டவர்கள். அதனால் அசுரர்கள்னு சொல்லலாம். நாம் இப்போ மனிதன்லேருந்து தேவதையாக மாறப்போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதுக்காக உங்களுடைய குணத்தை மாற்றுறீங்க. கிருஷ்ணபுரி போகணுங்கிறதுக்காக கிருஷ்ணரை பூஜை பண்ணுறாங்க. ஆனால் எப்போ போவோம்னு அவங்களுக்கு தெரியாது. பகவான் பக்தியின் பலனை கொடுப்பாருன்னு நினச்சி பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எப்போ வருவாருன்னு தெரியணும் இல்லையா? முதல்ல நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கறது யாருன்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஸ்ரீ சிவபாபாவே சொல்லி கொடுக்குறாரு. இது அவருடைய வழி. ஸ்ரீமத்து இல்லை, ஸ்ரீமத்துனா நான் உயர்ந்தவருடைய உயர்ந்த வழி, அதை கொடுத்துட்டு இருக்கிறாருன்றதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். யாருக்கு இது தெரியலையோ, நிச்சய புத்தி இல்லையோ, அவங்க எப்படி உயர்ந்தவர் ஆக முடியும்? இவ்வளவு பிராமணர்கள் அந்த ஸ்ரீ சிவபாபாவுடைய வழிபடி தான் நடந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா பரமாத்மாவுடைய வழி தான் நம்மளை சிரேஷ்டமானவர்களாக ஆக்கும். மனித வழி நம்மளை கீழ் நோக்கி தான் அழைச்சிட்டு போகும். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்களுடைய புத்தியில் தான் இந்த ஞானம் உட்காரும். அப்படி இல்லைன்னா அவங்க எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. எப்போ இதை புரிஞ்சிக்கிறாங்களோ அப்போ அவ்வளோ குஷி ஆகிடுவாங்க. உடனே இந்த ஈஸ்வரிய சேவையில் உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் சிலர் இதை தெரிஞ்சிக்காமலே இருக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு அவங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா?
அதனால தான் பாபா யாரையும் சந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா கடவுள் வந்திருக்கிறாருன்ற போதையே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வழியை உருவாக்கிக்கிறாங்க. அதை வேறு பெருமையாக சொல்லிக்குவாங்க. உனக்கு சுய புத்தி இல்லையா, பாரு நாங்களும் எவ்வளோ வழி. அந்த வழி தான் மனிதர்களை கீழான நிலைக்கு எடுத்துகிட்டு போச்சு. ஸ்ரீமத்தை பற்றி தெரியாத காரணத்தினால தன்னுடைய வழியை மற்றவங்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நிறையா இல்லை, இம்மார்டல் ரூலர் அந்த வீடியோ கீழே கமெண்ட்டு பார்க்கணுமே, ஐயோப்பா நான் தான் இம்மார்டல் ரூலர்னு ஆளாளுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் இயேசு தான் இம்மார்டல் ரூலரு, வள்ளலார் தான் இல்லை இம்மார்டல் ரூலரு, இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிகிட்ருக்குறாங்க. ஏன்னா கடவுளை பற்றி, கடவுளுடைய வழியை பற்றி அவங்களுக்கு தெரியல. உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்கிறதுக்காகத்தான் பாபா இப்போ வந்திருக்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியே இப்போ மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறார். இதை யார் தெரிஞ்சுக்கலையோ அவங்க இப்படி பதில் சொல்ல முடியாது இல்லையா. கடவுள் வந்திருக்கிறாரு, 5000 வருஷம் முன்னாடி நாங்கள் உங்களை சந்தித்தோம் பாபான்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் பாபா கேட்பார், இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கிறோமா அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்கு இந்த படிப்பின் போதை அதிகமாக இருக்கணும் இல்லையா. இது இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கணும். முரளி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் படிக்க முடியலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கணும். நீங்கள் படிக்கலைனாலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்கிடும் இந்த கலியுக சூழ்நிலை. இது அவ்வளோ உயர்ந்த கல்வி இல்லை, நமக்கு உயிரே இது தான். ஆனால் மாயையும் சாதாரண விஷயம் கிடையாது, பயங்கரமாக எதிர்க்கும். நாம் தலைக்கு மேலே 2 கிரீடம் வச்சுக்கிறதுக்கான கல்வியை இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். 1 ஜென்மம் 2 ஜென்மம் இல்லை, எதிர்காலத்தில் பல ஜென்மங்களுக்கு 2 கிரீடதாரியாக ஆக போகிறோம். அதனால் அப்படிப்பட்ட முயற்சியும் பண்ணணும். இல்லை சும்மா வந்துடுமா சிம்மாசனம். இதுதான் ராஜயோகம். ராஜா ஆகிறதுக்காக புத்தியை பாபாவோடு இணைக்கிற யோகம். பாபா கொடுக்குற ஆஸ்தி சொர்க்கத்தோடு இணைக்கிற யோகம். பழைய உலகத்திலேருந்து புத்தியை முற்றிலும் நீக்கிற யோகம். எவ்வளோ ஆச்சரியமானது. லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போங்க, அங்கே இருக்கிற பூஜாரிங்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும் அப்படின்னு பாபா தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் புரிய வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கும் புரிய வைப்பாங்க. இது லக்ஷ்மி நாராயணன். இவங்க எப்படி இந்த பதவியை அடைஞ்சாங்க, உலகத்துக்கே எஜமானராக அவங்க எப்படி ஆனாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் புரிய வைக்கும் பொழுது, அல்லது பூஜாரிகளே இதெல்லாம் புரிய வைக்கும்போது அந்த பூஜாரிகளுக்கும் புகழ் கிடைச்சிடும். ஆஹா, யாருக்கும் தெரியாத விஷயம்லாம் இவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு எப்படி இந்த ராஜ்யம் கிடைச்சிது அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோன்னு சொல்லுங்கள். கீதையில் கூட பகவானுடைய மகா வாக்கியம்னு இருக்குது இல்லையா, நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குறேன். சொர்க்கவாசியாக நீங்கள் தானே ஆகுறீங்க, நான் ஒன்றும் சொர்க்கவாசியாகவோ லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ராஜாராணியாகவோ ஆகிறது கிடையாதுன்னு பாபா சொல்கிறார். அதனால் நான் இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகுறன்ற போதை குழந்தைங்களுக்கு அவ்வளோ இருக்கணுன்றார். இல்லை அது சாதாரண விஷயமா உலகத்துக்கே அதிபதி ஆகிறதுன்றது இல்லை. இங்கே ஒரு பதவி அடையிறதுக்கு எதை வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போவும் அது கிடைக்குமா தெரியாது, கிடைச்சாலும் நிரந்தரமாக கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அங்கே ஜென்ம ஜென்மத்துக்கு தொடர்ந்து வருது. உங்ககிட்ட வந்து அபகரிக்கணுன்ற எண்ணம் கூட யாருக்கும் இருக்காது. உங்களுடைய நிகழ்கால சித்திரமும் பிறகு எதிர்கால ராஜ்யத்தின் சித்திரமும் ஒன்றா எடுத்துக்கோங்க இல்லையா. இப்போ ஏஐ வந்துட்டதுனால ரொம்ப ஈஸி. உங்களை அப்படியே நாராயணனை ஆக்கி கொடுங்கன்னா அது கொடுத்துடும். இதுக்கு முன்னாடியாவது ஃபோட்டோஷாப்பு அதுவுமே ஈஸி தான், பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி.
ரொம்ப அழகுபடுத்தி கொடுக்கும். ஸோ அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கீழே உங்களுடைய சித்திரம், மேலே உங்களுடைய ராஜ்யம், ராஜாவோ அல்லது ராணியோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி, சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கிற மாதிரி சித்திரம் வச்சுக்கோங்க. இதுக்கு செலவு ஒன்றும் கிடையாது இல்லையான்றார். ஸோ இப்போ அப்படி ஆயிடுச்சு இல்லையா, ஃப்ரீயாகவே. ஏன்னா நிஜமாக கூட நீங்கள் அப்போயாவது அலங்காரம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே அப்படி கிடையாது. ஆனால் அப்போ பாபா வந்து ராஜ அலங்காரம் உடனே செஞ்சுக்க முடியுமேன்றார். எல்லா சென்டர்லையுமே அந்த மகாலட்சுமி அந்த காட்சி எல்லாம் வைப்பாங்க இல்லையா, தேவி காட்சின்ட்டு. ஸோ அந்த கிரீடத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இப்போ அது கூட தேவையில்லை. ஏஐ ரொம்ப சூப்பராக பண்ணும். அது கூட அந்தளவுக்கு அழகாக இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுக்கும். அது எதுக்கு தெரியுமா? நான் தான் தேவதை ஆகிறேன்ற நினைவு அடிக்கடி இருக்கிறதுக்காக. இல்லை, மனிதர்கள் ஒருத்தர் வந்து விஜயை பிடிக்குன்ட்டு வீடு ஃபுல்லாக 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி விஜய் சிலை, விஜய் ஃபோட்டோ அப்படி அப்படியே வச்சுருக்கார். இல்லை, அஞ்ஞானிகளுக்கு அது போதை கொடுக்குது. இங்கே நான் அப்படி ஆகிறேன் இல்லை, அதை விட உயர்ந்த பதவியே கிடையாது பூமியில். அப்போ எவ்வளவு போதை இருக்கணும். ஸோ அந்த போதை அடிக்கடி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யுக்தியெல்லாம் பயன்படுத்துங்கன்ற. மேலே சிவபாபாவையும் வையுங்க, கீழே நீங்கள் நாராயணனை நிற்கிற மாதிரி சித்திரத்தையும் உருவாக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த போதை இருக்கும். நீங்கள் மனிதன்லேருந்து தேவதையாக ஆகிறீங்க. இந்த சரீரத்தை விட்டுட்டு நாம் தேவதை ஆவோம். ஏன்னா இப்போ நாம் அதுக்காகத்தான் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிறோம். அதனால் இந்த ஃபோட்டோவும் உதவி செய்யும். இந்த உடம்பை விட்ட உடனே ஆத்மா அந்த உடம்புக்குள்ளே போகுதுன்ற அந்த போதை கொடுக்கும். பிரம்மபாபா முயற்சியில் அதுவும் இருக்குல்ல, திருமூர்த்தி படம் வருதில்ல, பிரம்மபாபா உட்காந்துட்டு இருக்கிறார், இங்கே நாராயணன். ஸோ அதே உருவத்திலே கூட பண்ணிக்கலாம். மேலே சிவனுடைய சித்திரம், பிறகு ராஜ சித்திரம், கீழே உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய சாதாரண உடம்பில் இருக்கிற சித்திரம். சிவபாபா கிட்டேருந்து நாம் ராஜயோகம் கற்றுக்கிட்டு தேவதைகளாக, இரட்டை கிரீடதாரிகளாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற போதை இருக்கணும். ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்து யாராவது கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறவர் சுயம் பகவான் சிவபாபான்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா. அவங்க கேட்பாங்களா, இது என்ன இது அப்படின்னு கேட்பாங்களா. அந்த ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்குது அல்லது எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி காலேஜ் ஸ்கூலில் அந்த ஃபோட்டோ நோட்லலாம் வச்சுருக்கிறீங்க. நோட்டில் ஃப்ரண்ட் பேஜில் ப்ரிண்ட் அவுட்டே எடுத்துடலாம் இல்லையா. ஃபோட்டோவை பார்த்த உடனே குழந்தைங்களுக்கு போதை ஏறிடும். கடையில் கூட நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை வச்சிடுங்க. பக்தி மார்க்கத்தில் அதே மாதிரி மற்ற கடைக்கு கூட அந்த கடை ஓனரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாமே, அழகாக விரும்பி வைப்பாங்க இல்லையா. பக்தி மார்க்கத்தில் பாபா தன் கூடவே நாராயணனுடைய சித்திரத்தை வச்சுருந்தார், பாக்கெட்டில் வச்சுருந்தார். அதே மாதிரி நீங்கள் கூட இந்த ஃபோட்டோவை, உங்கள் ஃபோட்டோவை உங்கள் கூடவே வச்சுருந்தீங்கன்னா, நான் தேவி தேவதையாக ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஞாபகம் இருந்தால் அந்த போதையும் இருந்துக்கிட்டே இருக்கும். பாபாவை நினைவு செய்கிறதுக்கு என்னென்னலாம் உபாயம் இருக்குதுன்னு தேடுங்கன்றார், அந்த நினைவு கட்டாகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா பாபாவை மறக்கும் பொழுது தான் கீழே விழுறீங்க. இல்லை, பெரிய பெரிய மகாரதிகள்லாம் விழறாங்க, குறிப்பாக காமத்தில். அது நிறைய நம்ம நியூஸ்லாம் கேள்விப்படுறோம், நியூஸ் சேனல்லே வருது இல்லையா. காரணமே தான் இந்த போதை இருக்கணும். அவங்க சும்மா மியூசிக்கை போட்டுட்டு கமெண்ட்ரி போட்டு யோகா பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. நான் என்ன ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை நம்ம தான் உருவாக்கணும். தந்தையை மறக்கும் பொழுது தான் கீழே விழுறீங்க. என்னை இப்படியெல்லாம் ஆக்கிட்டு இருக்கிறாரு பாபா, அந்த போதை இருக்கணும். விகாரத்தில் விழுந்துட்டிங்கன்னா பிறகு வெக்கம் வந்துடும். அப்படி நீங்கள் விழுந்தீங்கன்னா அது வலிக்கணும் பயங்கரமாக. அப்போ தான் நீங்கள் பக்காவாக பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அதுக்கப்புறம் நீங்கள் விழ மாட்டீங்க. இப்போ என்னால் இந்த தேவதை ஆக முடியாது அப்படின்னு மாரடைப்பு ஏற்பட்டுடுன்றார் இல்லையா. அது அந்தளவுக்கு வலியை கொடுக்கும். ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் காமன்றது ஹார்ட் அட்டாக்கு ஈக்குவல். இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில், மகாபாரதத்தில்
பாண்டு மகாராஜா மனைவியை கட்டி பிடிச்சா செத்துடுவாருன்ட்டு சாபம் இருக்கிறதாக காட்டப்பட்டது. நமக்கு இருக்கிற சாபம்னு புரிஞ்சுக்கணும். சாப விமோச்சனம்னா காமத்திலேருந்து விலகி இருக்கிறது தான். இப்போ நான் எப்படி தேவதையாக முடியும்? ஏன்னா விகாரத்தில் விழுந்துட்டேனே. அப்போ பாபா சொல்கிறார், விகாரத்தில் விழுறவங்களுடைய ஃபோட்டோவையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவர் கிடையாதுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய பாஸ்போர்ட் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லுங்கள். நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சுயம் அவங்களே உணர்கிறாங்க. அப்படின்னா நான் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? நாரதருடைய உதாரணம் அதனால தான் கொடுக்கப்பட்டது இல்லையா? மகாலட்சுமியை இச்சையாக பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு. இச்சையாக பார்த்தா எப்படி கிடைக்கும் இல்லையா? ஆத்மாவெல்லாம் பார்க்கணும். சகோதர உணர்வாக பார்ப்பவர்களுக்கு தான் சொர்க்கத்தில் அப்படி கிடைக்கும். நாரதர்ன்றது கலியுகத்து இந்த சங்கமயுகத்துடைய நம்மளுடைய நினைவு. அதனால தான் நீ உன்னுடைய முகத்தை பாரு, உன் மனசை பாரு அப்படின்ட்டு அவருக்கு சொல்லப்பட்டது. லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குதா? லக்ஷ்மின்றது பரிசுத்தமானவர். அப்போ அந்த மாதிரி பரிசுத்தமானால் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனால் முகம் குரங்கு மாதிரி ஆயிடுச்சு உங்கள் மனம். அதனால் என்கிட்ட இந்த விகாரம் இருக்குது. பிறகு நான் எப்படி நாராயணனையோ லக்ஷ்மியோ கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வெக்கம் ஏற்பட்டுடும். பாபா எல்லா யுக்திகளையும் சொல்கிறார். அப்போ பாருங்களாம், கர்ணனும் பாபா குழந்தை தான், அர்ஜுனனும் பாபாவோட குழந்தை தான். ஆனால் திரௌபதி அர்ஜுனனுக்கு தான் கிடைக்கிறாள். ஏன் அப்படின்னா கர்ணன் தவறான ஆட்களோட தொடர்பில் இருக்கிறான். அப்போ அதோடைய பாதிப்பு ஞானம் வில்வித்தையில் பக்காவாக இருக்கிறான்னு அர்த்தம். ஞானம் பக்காவாக சொல்லுவான், ஆனால் அது தாரணை ஆகலை. அதனால் அவன் ஜெயிக்கலை. ஸோ அவனை அநியாயமாக அந்த போட்டியில் கலந்துக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஆமாம், அந்த போட்டி கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? எப்போ விகாரத்தில் விழுறாங்களோ, ஸ்ரீமத்தை மீறிட்டாங்களோ, அப்போ லக்ஷ்மி கல்யாணம் பண்ணுற அந்த சுயம்பரத்தில் கலந்துக்கிற பாக்கியத்தை இழந்துடுறோம். அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் அங்கே அப்படி வெளிப்பட்டு இருக்குது. ஸோ பாபா எல்லா யுக்திகளையும் சொல்கிறார், ஆனால் நம்பிக்கை வைக்கணும். பாபா இப்போ ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அந்தளவுக்கு எச்சரிக்கை இருக்கணுன்றதுக்காக. விகாரத்தின் போதை ஏற்படுது அப்படின்னா நான் எப்படி ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ரெட்டை கிரீடதாரியாக ஆக முடியும்னு நீங்கள் எச்சரிக்கைப்படுத்திக்கணும். அப்போ அந்த போதையிலேருந்து வெளியில் வந்துடணும் அந்த எண்ணம் இல்லையா? ஒரு விகாரத்தில் விழணும்னு கூட அவசியம் இல்லை. அதை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நினைக்கிறீங்க, எண்ணம் வந்தால் கூட அந்த மனநிலை மாறுது பாருங்கள். அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். ஐயோ, இது எப்படி தண்ணி அடித்தா ஒரு போதை அது தப்போ, அதே மாதிரி தான் இது அப்படிங்கிறது மைண்டில் ஆழமாக பதிய வச்சு வெளில வரணும். முயற்சி பண்ணணும் இல்லையா? இந்த யுக்திகளை உருவாக்குங்க, எல்லோருக்கும் புரிய வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ராஜயோகத்தின் மூலமாக இப்போ புது உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. பழைய உலகத்தின் அழிவு உங்கள் எதிரிலே இருக்குது. நாளுக்கு நாள் புயல்கள் கண்டிப்பாக அதிகமாகிட்டே தான் இருக்கும். அணுகுண்டுகள்லாம் கூட தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடையிறதுக்காகத்தான் நீங்கள் இந்த படிப்பை இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு முறை தான் அழுக்கிலிருந்து தூய்மையாகிறீங்க, அதற்கான முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் இதோடைய பலன் முழு கல்பமும் அனுபவிக்கிறோம், குறிப்பாக அரை கல்பம். நாம் இப்போ நரகவாசியாக இருக்கிறோம் அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கல்புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. அதிர்ஷ்டத்தில் இருந்தால் உடனே புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோதான் மண்டையை உடச்சிடலும் அவங்க புத்தியில் இந்த ஞானம் உட்காரவே உட்காராது. என் அப்பாவையே தெரிஞ்சுக்கலை அப்படின்னா அவங்க நாஸ்திகர்கள் தானே, அதாவது செல்வமற்றவர்களாக ஆகிடுவாங்க. ஸோ செல்வந்தர்களாக ஆகணும் இல்லையா? இப்போ பிச்சைக்காரர்களாக இருக்கிறோம், பிச்சைக்காரர்லேருந்து இளவரசராக மாறுறோம். அதுக்காக தான் சிவபாபாவுடைய குழந்தையாகி இருக்கிறோம். இங்கே யாருக்கிட்ட ஞானம் இருக்குதோ அவங்க தன்னுடைய குழந்தைங்களையும் விகாரத்திலேருந்து காப்பாற்றுவாங்க.
அப்போ தான் உங்களுக்கு ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய குழந்தைங்கள சென்டருக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்க, ஞானத்தையே கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மனசுக்குள்ளே இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணால் மருமக வருவா, என்னை பார்த்துக்குவா, இப்படி நினச்சிக்கிறாங்க. அப்போ அங்கே ஃபெயில் ஆகிடுறாங்க. அது பற்று இல்லையா? பற்று, இவங்களுடைய பயம் எல்லாமே தான். அஞ்ஞானிகள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தன்னுடைய குழந்தையும் சிக்க வைப்பாங்க. ஆனால் இங்கே ஞானிகள் நீங்கள் இல்லையா? நீங்கள் விடுதலை அடைஞ்ச மாதிரி மற்றவர்களையும் விடுதலை அடைய வைப்பீங்க. இங்கே விகாரத்திலிருந்து காப்பாற்றுற வேலையைத்தான் பாபா பண்ணுறார். முதல்ல கன்னிகைகளை காப்பாற்றணும். தாய் தந்தை மாதிரியே விகாரத்தில் பெண் குழந்தைங்களும் தள்ளிடுறாங்க. இது கீழான உலகம் இல்லையா? ஆனால் சிரேஷ்டமான உலகம் வேணும்னு விரும்புகிறாங்க. கலியுகம் அழியணும்ப்பா, சத்தியுகம் வரணும்ப்பான்னு விரும்புகிறாங்க. அப்போ அதுக்கு தகுதி அடையணும்ல. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, நான் உங்களை சிரேஷ்டாச்சாரியாக ஆக்கிறதுக்காக தான் வரேன். ஆனால் நான் வரும்போது எல்லோரும் கீழான நிலையில் இருக்கிறீங்க. கீழான நிலையில் இருக்கிறவங்கள தானே உயர்ந்தவராக மாற்ற முடியும். அதுதான் பாவிகளை ரசிக்கவே நான் வந்தேன்ட்டு பைபிளில் இருக்கும். அனைவருக்கும் நான் நன்மை செய்கிறேன். சாது, சன்னியாசி, இந்த மாதிரி எல்லாருக்கும் நன்மை செய்கிறதுக்காக பகவான் வர வேண்டி இருக்குதுன்னு கீதையிலே சொல்லப்பட்டிருக்குது. ஒரே ஒரு பகவான் தான் வந்து எல்லோருக்கும் நன்மை செய்கிறார். மனிதர்கள் எவ்வளோ கல்புத்தியுடையவர்களாகிட்டாங்க அப்படின்னு நினைச்சாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? கடவுள் வந்திருக்கிறாருன்றதை பற்றி கூட கவலைப்படாத அளவுக்கு கல்புத்தியாக இருக்கிறாங்க. ஒருவேளை பெரிய பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் கீதையுடைய பகவான் சிவன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ குழப்பமாயிடும். ஆனால் இன்னும் நேரம் இருக்குது. இல்லைன்னா எல்லாருடைய இருக்கையும் அசைய ஆரம்பிச்சிடும். ஏன் குழப்பமாயிடும்? அந்த கடவுள் வந்துட்டார், கீதையை சொல்கிறாருன்னா அப்புறம் எதுக்கு சாமியார் பின்னாடி போக போகிறாங்க? இன்றைக்கி சாமியாருங்க தான் ஆட்சி செய்கிற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ பலருடைய இருக்கை ஆட்டங்காண வைக்கிற ஞானம் இது. யுத்தம் ஏற்படும் பொழுது இவங்களுடைய இருக்கையெல்லாம் ஆட ஆரம்பிக்கும். அப்போ இவங்க கீழே விழப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப குழப்பம் ஆகிடும். ஸோ போக போக பயங்கரமாக குழப்பமாகும். அப்படின்னு அர்த்தம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ கடவுள் வந்துட்டார் இந்த செய்தி மட்டும்தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். பத்தித்த பாவனன் ஏன்னா இப்போ கூட கல்கி பகவான் யார் இப்படி தான் தேடிட்டு இருக்கிறாங்களே தவிர சிவன் வருவார்னு அவங்களுக்கு தெரியல யாருக்குமே. அதனால் நான் தான் கல்கின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பத்தித்த பாவனன் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் சிவபாபாவே சொல்கிறாரு, பிரம்மா உடல் மூலமாக நான் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம், எல்லோரையும் முன்னேற வைக்கிறேன். பகவானுடைய மகா வாக்கியம் இது. அழுக்கான உலகம், இவங்க எல்லோரையும் நான் இப்போ முன்னேற்றணும். ஏன்னா இப்போ எல்லோரும் அழுக்காக இருக்கிறாங்க. அழுக்காக இருக்கிறவங்க எப்படி மற்றவங்கள தூய்மையாக்க முடியும்? இல்லை, முதல்ல அவங்களே தூய்மை ஆகணும். ஸோ எப்போவுமே தூய்மையாக இருக்கிற சிவபாபா தான் எல்லோரையும் தூய்மையாக்க முடியும். அவங்களே அழுக்காக இருந்துட்டு அவங்க சிஷ்யர்களை வச்சு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சொற்பொழிவு பண்ணணும். ரொம்ப போதையோடு சொற்பொழிவு பண்ணணும். சொற்பொழிவு பண்ணுறதுல உங்களுக்கு அவ்வளோ போதை இருக்கணும் இல்லையா? எனக்கு வந்து மற்றவங்க முன்னாடிலாம் பேச முடியாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. பாபாவுடைய குழந்தை இல்லையா? சிங்கப்பெண்கள்னு பாபா சொல்கிறார், பெண் சிங்கங்கள்ன்றார். ஸோ கன்னி பெண்கள் புது ரத்தம், இள ரத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் பழைய உலகத்தையே புதுசாக ஆக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆத்மா பழசாக இரும்பாக ஆகிடுச்சு. இப்போ அதை நாம் புதியதாக தங்கமாக ஆக்கிட்டு இருக்கிறோம். பாபாவை நினச்சி கரைகளை நீக்கிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு
தன்னை மாதிரியே உலகத்தையும் தங்கமாக்கணுன்ற ரொம்ப ஆர்வம் இருக்கணும். அந்த போதை நிலையாக இருக்கணும். ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு விட்டுறக்கூடாது. எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் ரெடியாக இருக்கணும். அதான் எவர் ரெடின்றார். குறிப்பாக உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் விழிப்படைய செய்யணும் இல்லையா? இப்போ சிஸ்டர் புதுசாக வராங்க, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா அது மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். ஆனால் மளிகை கடைக்கு அனுப்புவாங்கள்ல, கடைக்காரருக்கு ஞானத்தை கொடுங்க. பால் போட வராங்கள்ல, அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்பில் வரவங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுங்க. குரு மாதா, தாய் தான் குரு அப்படின்னு சொல்லப்படுது. குரு மாதான்னா என்னது? குருவாக இருக்கிற தாய். தாய் எப்போ குருவாகிறாங்க அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் தான் உலகத்தின் தாயாக ஆகுறீங்க. அதில் குறிப்பாக ஒருத்தர் சொல்லணும்னா அம்மாவை சொல்லலாம், அல்லது பிரம்மா பாபாவை சொல்லலாம். 2 பேருமே தாய் தான் இல்லையா? ஜெகதம்பா தான் பிறகு ராஜராஜேஸ்வரியாக ஆகிறாங்க. பிறகு அங்கே, அதாவது சொர்க்கத்தில் எந்த குருமார்களும் இருக்க மாட்டாங்க. இப்போ தான் குருமார்களுடைய வரிசை க்யூவில் நிற்கிது. அங்கே அப்படியெல்லாம் எந்த குருவுமே இருக்க மாட்டாங்க. பாபா வந்து தாய்மார்கள் மீது ஞான கலசத்தை வைக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே இந்த யஜ்யத்தை தாய்மார்கள் தான் நடத்திட்டு வராங்க. சென்டர்லேயும் கூட பிரம்மாகுமாரி வேணும், ஒரு சிஸ்டரை அனுப்புங்க அப்படின்னு புது புது சென்டரில் கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், நீங்களாகவே நடத்துங்க, தைரியம் இல்லையா? அதனால் கேட்க வேண்டாம், நீங்களே நடத்துங்க, இல்லை தாய்மார்கள் நடத்துங்க. சரி, அவங்க வந்து மரியாதை கொடுக்குறாங்க சென்டரில் இருக்கிறவங்களுக்கு, அது சரிதான். ஆனால் அதுக்காக அவங்க வந்தால் தான் முரளி கிளாஸ் நடக்கும், அவங்க வந்தால் தான் முரளி கிளாஸ் கேட்கவே போவேன் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே சொல்கிறது பாபா. இப்போ ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்கறத கூட அறகுறையாக தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க, நாளைக்கு அவரை பதவி விட்டு தூக்கிடுறாங்க. அப்போ இங்கே யாருக்குமே நிலையான சுகன்றது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பயத்திலே தான் இருக்குது வாழ்க்கை. அதில் எந்த அளவுக்கு பதவி அதிகமோ அந்தளவுக்கு பயமும் அதிகம். இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு நிலையான ராஜ்ய பாக்கியம் கிடைச்சிட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய குஷி நிலையாக இருக்கணும் இல்லையா? கலியுகத்தில் இருந்தால் அபகரிச்சிடுவாங்க. அதனால் இப்போ இல்லாதது நல்லது தான். நிலையான உலகத்தில் நிலையான ராஜாவாக நான் இருக்க போகிறேன்ற அந்த போதை நிலையாக உங்களுக்கு இருக்கணும். இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கும்போது தான் அந்த போதை இருக்கும். பாபா உங்களுக்கு பல வழியில் புரிய வைக்கிறார். உங்களை வந்து எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக நல்ல நல்ல யுக்திகளை சொல்கிறார். அதில் ஒன்று தான் ஃபோட்டோ வைக்க சொன்னார் பாபா இல்லையா? லக்ஷ்மி நாராயணனாக நீங்கள் இருக்கிற ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ, பாபாவுடைய ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது. சுபபாவனை வைக்கணும் இல்லையா? முதல்ல உங்கள் மேலே சுபபாவனை வைக்கணும், அடுத்தது மற்றவங்க மேலே வைக்கணும். அப்போ நான் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறது தான் உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற சுபபாவனை. ஆஹா, நான் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணனா ஆகிறேன் அப்படின்னு போதை இருக்கணும். அப்படி போதை வரணும், அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் இல்லைன்னா அவங்க என்ன முயற்சி பண்ணுவாங்க இல்லை? பாபா சொல்கிறத கேட்க மாட்டாங்க. கேட்குறதுக்கும் அதிர்ஷ்டம் தேவைப்படுது. என்ன முயற்சி பண்ணணுன்னு பாபா சொல்கிறாரு, அந்த முயற்சி கண்டிப்பாக வீணாகாது. இது எப்போவுமே இந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். ராஜ்யம் கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகிடும். இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலமாக கண்டிப்பாக உலகழிவு நடக்கும். இன்னும் போக போக நீங்கள் ஞானத்திலையும் யோகத்திலையும் தாரணையிலும் தீவிர வேகத்தை காட்டும் பொழுது உலகழிவும் நடக்கிறத பார்ப்பீங்க. அதனால் இப்போ புரிஞ்சிக்க மாட்டாங்க. பிறகு அவங்களுடைய ராஜ்யம் கவிழ்ந்துடும் இல்லையா? குருமார்கள் அவங்க பின்னாடி தானே மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ராஜ்யம் கவிழ்ந்துடும். இப்போவே பார்க்குறோம்ல, நிறைய குருமார்கள் காமத்தில் எல்லா மதத்துலையுமே விழறதை பார்க்குறோம். எத்தனை குருக்கள் இருக்கிறாங்க
குருக்களை ஃபாலோ பண்ணாத மனிதர்களே கிடையாது இப்போ, அப்படி இருக்கிறாங்க. ஆனால் சத்கதி கொடுக்குற சத்குருவோ உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கிறார். ஸோ அற்புதமான சித்திரங்கள் பாபா உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ அதை வச்சு நீங்கள் புரிய வைக்கலாம். பாருங்கள், இந்த சொர்க்கம் தான் சத்கதி தாமம் அல்லது சுகதாமம். அந்த பரந்தாமம் தான் முக்தி தாமம். அங்கேருந்து தான் ஆத்மாக்கள் எல்லோரும் இந்த பூமிக்கு வந்தோம். ஆத்மாக்களுடைய வீடு அந்த பரந்தாமம். அதை நிர்வாண தாமம்னு சொல்லலாம். அங்கேருந்து சத்தத்துக்கு வரும். அது சத்தம் இல்லாத உலகம். அதனால தான் சாந்தி தாமம்னு பேர். சத்தத்துக்கு வரும்னா என்ன அர்த்தம்? இந்த பூமிக்கு வரும். ஆனால் நம்ம வசிக்கக்கூடிய இடம் சத்தமே இல்லாத சாந்தி தாமம். அது சதா ஞாபகம் இருக்கணும். அப்போ நான் பரந்தாமத்தில் இருக்கிறேன்னா அமைதியான உலகத்தில் அமைதியாக இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த விளையாட்டு எல்லாமே பாரதத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது. சிவ ஜெயந்தியும் பாருங்கள் இங்கே தான் கொண்டாடுறாங்க. ஏன்னா பாரதத்தில் தான் பாபா வரார். ஸோ இந்த கல்பம் முடிஞ்ச அடுத்த கல்பத்தில் மறுபடியும் நான் வருவேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த மறுபடியும் நான் வருவேன்றது தான் இயேசுவின் 2ஆம் வருகை, கல்கி பகவான் வருவார் அப்படின்னு பக்தியில் வெளிப்படுது. ஸோ ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகு பாபா வந்தவுடன் சொர்க்கமாகிடுது. வந்து ஞானத்தை கொடுத்து சொர்க்கமாக்குறார். ஸோ கிறிஸ்துவுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிடையாது, மீண்டும் உருவாகும். அப்போ கண்டிப்பாக நரகவாசிகளுக்கு விநாசமும் சொர்க்கவாசிகளின் ஸ்தாபனையும் கண்டிப்பாக நடக்கும் தானே. நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிட்டு இருக்கிறீங்க. நரகவாசிகள் எல்லோருமே அழிஞ்சிடுவாங்க. அப்போ நரகவாசியிலேருந்து சொர்க்கவாசியாக மாறிக்கணும். இன்னும் கலியுகம் அழிகிறதுக்கு லட்சம் ஆண்டுகள் இருக்குதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் குழந்தைங்க வளர்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், இப்படியெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஒருவேளை குழந்தை ஸ்ரீமத் படி நடக்கலை, அந்த குழந்தைக்கு சொர்க்கத்துக்கு வர்றதுலலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஸ்ரீமத் பெறணும். பாபா கிட்டே கேட்கணும். கட்டளைப்படி நடக்கலை அப்படின்னா விட்டுடுங்கன்னு பாபா சொல்லுவார். இதுக்கு முழு நஷ்டமோக நிலை தேவை. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் கலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவுடைய உண்மையான அறிவுரைப்படி நடக்கணும். நடந்து தன்னை உயர்ந்தவராக ஆக்கிக்கணும். ஸோ பகவான் கொடுக்குற வழியில் தன்னுடைய மனதின் வழியை கலந்துடக்கூடாது, மன்மத்தை கலந்துடக்கூடாது. ஈஸ்வரிய படிப்பை நான் படிக்கிறேன்ற அந்த போதையில் இருக்கணும். ஸோ தன்னை மாதிரியே இருக்கிறவங்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு யுக்தியை உருவாக்கணும். எல்லார் மேலேயும் சுபபாவனை வச்சு ஒருத்தருக்கு உண்மையான மரியாதை செலுத்தணும். சும்மா பேருக்காக அரகுர மரியாதை கொடுக்கக்கூடாது. வரதானம் நிரந்தரமாக பாபாவோடு இருக்கிற அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி நடிப்பு இருக்கிற வரைக்கும் உடலும் உயிரும் பிரியறது கிடையாது இல்லை. அந்த உடம்புல இருந்து உயிர் நடிக்க வேண்டிய நடிப்பு முடிகிற வரைக்கும் அந்த உடம்புல தான் அந்த உயிர் இருக்குது. அதே மாதிரி இந்த சங்கமயுகம் முழுவதும் பாபாவுடைய நினைவு புத்தியை விட்டு பிரியக்கூடாது. ஏன்னா நமக்கு இப்போ உயிரே பாபா தான் இல்லையா. உயிர் இல்லாமல் உடலால் எந்த காரியமும் செய்ய முடியாத மாதிரி பாபா இல்லாமல் நம்மளால் எந்த காரியமும் செய்ய முடியாதுன்றது சதா ஞாபகம் இருக்கணும். அதனால் சதா பாபாவோடு இணைஞ்சிருக்கணும். வேறு எந்த நினைவும் தன் வசம் உங்களை இழுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுதான் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டதாக காட்டப்பட்டிருக்கிறது. ஸோ இதுக்கு பேர் தான்
இயல்பான யோகி, சகஜ யோகி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி யோகியுடைய ஒவ்வொரு நொடியிலும் ஒத்துழைப்பு இருக்கும், ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒத்துழைப்பு இருக்கும், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயலிலும் ஒத்துழைப்பு இருக்கும். சகஜ யோகி அப்படின்னா எண்ணத்தில் கூட ஒத்துழைப்பு இல்லாத நிலைன்னு அர்த்தம். அதான் சகஜ யோகி. இல்லை, ஒரு வினாடி விடாமல் ஒத்துழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எண்ணத்தில் கூட ஒத்துழைக்க மாட்டேன்ற அந்த எண்ணம் வராது. இல்லை, அந்த உலக நன்மைக்கான எண்ணங்களே சிந்திக்க அதுவும் பாபாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, சகயோகம் கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி யோகி அதாவது சகஜ யோகி அல்லது சகயோகி தான் சக்திசாலியாக எப்பவும் இருக்க முடியும். இல்லை, ஒரு வினாடி விடாமல் பாபா நினைவில் இருக்கிறதான் உண்மையான சகயோகம். சகஜ யோகமும் அதுதான் உங்களை சக்திசாலியாகவும் ஆக்குது. பவர்ஃபுல்லான வரதானம் அது. ஸ்லோகன்: இன்னலின் சொரூபமாகிறதுக்கு பதிலாக, அதாவது பிரச்சனைகளின் சொரூபமாகிறதுக்கு பதிலாக இன்னலை கலைந்து சமாதான சொரூபமாங்க. எல்லாத்தையும் விட்டு விலகி பாபா கிட்ட புத்தி இணைங்க, சமாதான சொரூபம். இல்லை, அந்த பிரச்சனைகளை சிந்திக்க கூட செய்யாதீங்க. அதன் வசப்படி எந்த வார்த்தையும் வரக்கூடாது, எண்ணமும் வரக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படிங்கிறது குரானில் அடிக்கடி வரும். சரி, அவ்யக்த இஷாரா சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்ட்டு. அவ்யக்த இஷாரா பந்தனத்திலேருந்து விடுபட்டு ஜீவன்முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரடியான பந்தனங்கள் என்னென்ன, மறைமுகமான பந்தனங்கள் என்னென்னு லிஸ்ட்டு போடுங்க. இந்த பந்தனங்களெல்லாம் நான் அறுத்தெறிந்தே தீருவேன்னு லட்சியம் வைங்க. இப்போ அறுக்கலைன்னா எப்பயும் அறுக்க முடியாது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் எப்போவும் இந்த பாடத்தில் உறுதியாக இருக்கணும். எந்த பந்தனத்திலும் நான் சிக்க மாட்டேன். ஏன்னா சுதந்திரம் பிராமண ஜென்மத்துடைய பிறப்புரிமை. அதனால் இந்த பிறப்புரிமையை எதற்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த பிறப்புரிமை பெற்று ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்க. அப்படின்னு அர்த்தம். பந்தனத்திலேருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்யுங்க. எப்போ உங்களை இல்லறவாசி குடும்பஸ்தன் நினைக்கிறீங்களோ அப்போ வலையில் சிக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இல்லறவாசினாலே வலையில் சிக்கிறது தான். ட்ரஸ்டின்னா அதிலிருந்து விடுபடுறது. அதனால் எப்போவுமே உங்களை ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லையா, இல்லறவாசி தலையில் சுமந்துக்கிறது. ட்ரஸ்டின்றது வெளியில் இருந்துட்டு காரியம் செய்கிறது. ஓகே, இந்த குடும்பத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ மைண்டு லேஸாக இருக்கும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.